நல்லவங்க மாதிரி பேசுவாங்க கூட இருந்துட்டு, ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்கேன், வாக்கு கொடுத்து காப்பாற்ற முடியாமல் போயிடும். லூஸ் ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் வரவே வராத வார்த்தை. ஒரு வார்த்தையை வாங்கிறதுக்கு உட்காந்து வெயிட் பண்ணுவா, எதுதான் சொல்லுவாளான்னு. பட் இப்போ அப்படி இல்லை, படப்படன்னு பேசிடுவான். ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கும்பம்னா என்னன்னு பார்த்துருக்கீங்களா, ஏதோ ஒன்று சேர்த்துக்கிட்டே இருக்கிறது, தன்னை வந்து நிறைச்சிக்கிட்டே இருக்கிறது. இதை கேட்டுட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு அந்த தன்மை இருக்குது, நீங்கள் தான் அதை மாற்றிக்கணும். கும்பராசினியர்கள் சார், கும்பராசினியர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகுது? பராபவ வருஷம் தமிழ் புத்தாண்டு 2026 கும்பராசி நண்பர்களுக்கு. கும்பராசி நண்பர்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா இருக்குது, இது 7.5 சனியோடைய தாக்கம். என்னமோ தெரியல சார், 84 கிலோ இருந்தேன், 81 கிலோ மாறிட்டேன், 2 கிலோ 3 கிலோ லாஸ் ஆகிட்டேன் தெரியுமா அப்படின்னு வருத்தப்படுறவங்க இருக்காங்க. ஓகே சார் 79 கிலோ இருந்தேன் சார், இப்போ எவ்வளோ தெரியுமா 83. ஸ்ட்ரெஸ்ஸின் உச்சகட்டத்தில் இருக்கேன். லாஸ் ஆனாலும் பிரச்சனை, ஏறினாலும் பிரச்சனைன்னு கவலைப்படக்கூடிய காலம் அது. 7.5 சனி இருக்கங்காட்டு விஷயத்தை பெருசாகும். அதிக பிரசங்கத்தின ஆகாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு. வேண்டாம், சொன்னா கேளு, சொன்னா அப்படின்னு சொல்கிறக்குள்ள சொல்லிடுவான். அது மாதிரி அந்த பெருமைக்கு உண்டான பேசிடுவான், படப்படன்னு பேசிடுறது. லூஸ் ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் வரவே வராத வாட்டை. ஒரு வார்த்தையை வாங்கிறதுக்கு உட்காந்து வெயிட் பண்ணுவா, எதாவது சொல்லுவாளான்னு. பட் இப்போ அப்படி இல்லை, படப்படன்னு பேசிடுவான். ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்காரு, வாக்கு கொடுத்து காப்பாற்ற முடியாமல் போயிடும். நீங்கள் ஒரு 1000 ரூபா வாங்கிட்டு 10 நாள் 1100 ரூபா தரேன் அப்படின்னு சொன்னால் 19வது நாள் தான் 1100 ரூபா தருவேன். ஸோ அதனால் அதில் அது கொஞ்சம் மிஸ் ஆகும். நல்லவங்க மாதிரி பேசுவாங்க கூட இருந்துட்டு, ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டாங்கன்னா பழைய பாடங்கள்லாம் இருக்கும் தெரியுங்களா, இது புஸ்தக பாடம் இல்லை, அனுபவ பாடம். அதை எடுத்து கொஞ்சம் அப்படி ரெஃபர் பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே சரியாயிடும். அதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப இது அப்டேட்டடாக இருக்கணும். யூ வாண்ட் டு பி அப்டேட்டட். நான் வந்து அதாவது பழைய பொருட்கள்லாம் விற்குமா, பழைய பொருட்கள் மாதிரி ஒன்று செஞ்சு அதை கொடுத்தா விற்கும். நீங்கள் பழைய தன்மையாகவே இருந்தீங்கன்னா விற்காது. நான் சொல்கிறது உங்களுக்கு, இப்போது இந்த 1100 ஒரு செல்ஃபோன் வந்துச்சு. இப்போ உங்கள்கிட்ட கொடுத்தா இது அப்போ வச்சுருந்த ஃபோன் நான் வச்சுருந்தேன் தெரியுமா, இது எவ்வளோ வருது, 1000 ரூபா. நான் ஒன்று வேணால் வாங்கிட்டாலும் வாங்கிடுவீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் இன்னும் அதுதான் வச்சுட்டுருக்கேன்னா இன்னும் அதான் வச்சுட்டுருக்கேன், புதுசாக ஒன்று வாங்கிக்கணும்னு யார்ட்டையாக சொல்லுவேன் நீங்கள். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போதுக்கு தகுந்தாப்பில் அப்டேட் பண்ணிக்கணும், இப்போதுக்கு தகுந்தாப்பில் அவங்கள வந்து மாற்றிக்கணும். மாற்றிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டைமில் தொழில் தொடங்குறாங்கன்னா தொடங்கலாமா? ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லர்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுட்டு சம்மந்தமாக, கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணுறது, அதே மாதிரி லேபு, மெடிக்கல், அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெப்சைட் டெவலப்மெண்ட்டு, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறது, டியூஷன்ஸ் எடுத்து பண்ணுறது, இது வரைக்கும் சாதாரணமாக இருந்ததை கார்ப்பரேட்டாக அதை டைவர்ட் பண்ணுறது, அதை வந்து இது பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நல்லாயிருக்கு. ஓகே, வேலை வாய்ப்பு எப்படி சார்? வேலை வாய்ப்பு உங்களுக்கு தேடிக்கணும். தானாக இவங்க வந்து அதுக்கு உண்டான இப்போ சர்ச்சிங்கில் இருப்பாங்க, கரெக்டாக பிடிச்சிருவாங்க. முந்தியெல்லாம் இந்த நீங்கள் முந்தி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பேப்பரில் பார்ப்பாங்க வேலை வாய்ப்பு, மார்க் பண்ணி ஃபோன் பண்ணுங்க, ஹலோ எஸ் அப்படின்னு பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இப்போ சர்ச் பண்ணுவாங்க, நமக்கு உண்டான விஷயத்தை நம்ம நடந்துக்கணுன்றத முயற்சி எடுப்பாங்க அவங்க. அதுலலாம் இப்போ நல்ல டைம் உங்களுக்கு இந்த தேடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்களே, மார்பிள் இட்டாலியிலேருந்து வாங்கிட்டு வந்தது, சைனாலேருந்து இது வாங்கிட்டு வந்தது. முந்தையெல்லாம் இது சொல்லி எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராஜா வீட்டில் தான் கேள்விப்பட்டிருப்பேன், பெரிய பெரிய வீட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்கே, இது இந்த வாட்ச் சைனா, இந்த வாட்ச் இது யூரோப் போகும்போது வாங்கிட்டு வந்து சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா தேடி ஒரு விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். ஓகே, பொன் பொருள் சேர்க்கறதுக்கான காலமாக இருக்குமா? ஓகே, இவங்ககிட்ட இயல்பு பார்ட் ஆஃப் இது. கும்பம்னா என்னன்னு பார்த்துருக்கீங்களா, ஏதோ ஒன்று சேர்த்துக்கிட்டே இருக்கிறது, தன்னை வந்து நிறைச்சிக்கிட்டே இருக்கிறது. ஓகே, இதை கேட்டுட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு அந்த தன்மை இருக்குது, நீங்கள் தான் அதை மாற்றிக்கணும். ஸோ யூ வாண்ட் டு ஏர்ன் அண்ட் சேவிங்ஸில் வச்சுக்கணும், அதுதான் உங்களோட இது. ஓகே, திருமணத்துக்கான பாசிபிள் இருக்கா சார்? திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வருஷத்தோட நெக்ஸ்ட் இயர் நல்லாயிருக்கு.
ஓகே. இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் நல்லா இருக்கு. நான் சொல்கிறது இந்த பராபவ வருஷத்தை விட நெக்ஸ்ட் இயர் நல்லாயிருக்கும். வீடு மனை வாங்குறதுக்கான யோகம் இருக்கு. வீடு மனைக்கெல்லாம் இவங்களுக்கு யோகங்கள் இருக்குது. ஓகே. ஏற்கனவே வாங்கி வச்சதை மெயின்டனும் பண்ணோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. தன் பேரில் இல்லாமல் பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதான பொருள் வாங்குறது, இதுக்கெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் சிறப்பாகவே இவர்களுக்கு உண்டு. அதேமாதிரி மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்லாம் பண்ணுறது நல்லா. ஒரு ஒரு இன்னொரு 4-5 நீ உனக்கு நீ இதில் சக்ஸஸாக இருக்கியா, சரி உனக்கு நான் ஒரு காசு கொடுக்குறேன், நீ இதை பிஸ்னஸ் பண்ணு, எனக்கு அது வர லாபத்தை கொடு, 5 வருஷம் உனக்கு எனக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டு, உனக்கு இது தெரியும் எனக்கு அது தெரியாது, பட் அது உனக்கு தெரிஞ்சிருக்கா, சரி இதுக்கு எவ்வளோ தேவைப்படுது, இந்தா என்னால் முடிஞ்சால் ஒரு 20% நீ வச்சுக்கோ பிஸ்னஸில், நீ ஆரம்பி. இந்த மாதிரி ஒரு ஸ்கில்டு பர்சன் 4 பேர்த்த வச்சு அவங்களுக்கு ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த டைம் நல்லாயிருக்கு. உடல்நிலை எப்படி சார் இருக்கும்? ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு கும்பராசிக்கு 7.5 சனி இருக்குது. ஓகே. வீக்னஸாக இருப்பாங்க, வீக்கர் மைண்டாக இருப்பாங்க. யாராவது முந்தையெல்லாம் ஏதாவது ஒன்று திட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படின்ட்டு போயிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, அதுவே ஞாபகம் வரும், அப்படியே பாரமாக அப்படியே மைண்டில் இருந்துட்டுருக்கும், அப்படியே யோசனையாக இருந்துட்டுருப்பாங்க. இந்த சகுனம் நிமித்தம் சின்ன சின்ன விஷயம் அவங்கள பற்றி சொல்கிறது, மனம் வீக்காக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. எந்த கடவுள் வழிபாடு கும்பராசிக்கு சிறந்ததாக இருக்கும்? குலதெய்வ வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு. ஓகே.